ஹாய், நான் உங்கள் மகராஜ். இது அஃப்கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம். அதாவது காமர்ஸ்னால் என்ன, ஓன் காமர்ஸ்க்கும் தேர்ட் பார்ட்டி அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி காமர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அப்புறம் இந்த அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிற இந்த 3 டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இணையதளம் மூலமாக அதாவது ஆன்லைன் வழியாக உங்கள் பொருட்களை விற்கிறது. உங்கள் பொருட்களை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து லிஸ்டிங் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ணாடியை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறீங்க. ஃபேஸ்புக்கில் போடுறதும் உங்களுக்கு லைக்ஸ் வரும், அதை ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கண்ணாடி என்ன விலைன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது அதில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த கண்ணாடி என்ன விலை, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது நீங்கள் இந்த கண்ணாடி இந்த விலைன்னு சொல்லி நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ தான் ஆன்லைன் சேல்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி நம்ம ஓன் காமர்ஸாக இருக்கட்டும், அதாவது நம்ம வெப்சைட்டாக இருக்கட்டும், மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோட்டோவை போட போகிறீங்க. உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஒரு டைட்டில் வைப்பீங்க. அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்டு, அப்புறம் அந்த ப்ராடக்டை அழகுபடுத்துறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. அதை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இல்லை, பைங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ மீஷோ, ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் வந்துட்டு பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பை பண்ணி டைரெக்டாகவே வந்து கஸ்டமர் பொருளை வாங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களை தொடர்பு கொள்ளாமலே அந்த பொருளை அவங்களால பை பண்ணி வாங்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு கமிஷன் சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறது தான் வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓன் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களே வெப்சைட்டை டிசைன் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரைஸ் செட் பண்ணி அதை ஃபோட்டோ எல்லாம் போட்டு சேம் தான், அந்த ப்ராசஸ் தான். மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதே ப்ராசஸ் தான் ஓன் காமர்ஸில் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை டிசைன் பண்ணிக்குவீங்க. மித்தபடி வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ண முடியாது. அந்த வெப்சைட்டை அவங்க என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ, அவங்க என்ன ரூல் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இப்போ காமர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை பார்க்குறவங்கள, அதாவது சோசியல் மீடியா மூலமாகவோ, உங்களோட சொந்த வெப்சைட் மூலமாகவோ, இல்லை தேர்ட் பார்ட்டி மூலமாகவோ உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் காமிச்சு, என்கிட்ட இந்த மாதிரி பொருள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாங்க வைக்கிறது தான் இந்த காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஓன் காமர்ஸுக்கும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். அதாவது நீங்கள் ரிட்டன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிட்டனை கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் மட்டும்தான் அங்கே போகணும், ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ரிட்டனே கிடையாது அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வைக்கலாம். அந்த வெப்பை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணலாம். அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அமௌண்ட் வர மாதிரி செட் பண்ணலாம், இல்லை ரேசர் பேக்கு வர மாதிரி செட் பண்ணலாம், இல்லை பேடிஎம்க்கு வர மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இது உங்கள் விருப்பம். அப்புறம் அந்த தீமை நீங்கள் செட் பண்ணலாம். அதாவது வெப்சைட்டோட தீமை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அது எந்த டிசைனில் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். வாடிக்கையாளர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஓன் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா தளங்கள்லையும் விளம்பரம் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தளங்களில் நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணி நீங்கள் வாடிக்கையாளர்கள் வர வைப்பீங்க. அதாவது கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் பொருளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியா மாதிரி ஒரு தளம் தேவைப்படுது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கஸ்டமர் நம்பி உங்கள் பொருளை வாங்கணும். இந்த பொருள் குவாலிட்டியாக இருக்குமா, குவாலிட்டியாக இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் தான் நம்ப வைக்கணும். அதுக்கும் நீங்கள் நிறைய விளம்பரங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஓன் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களாக வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா முழுக்க எல்லா முயற்சியும் எடுத்து டிராஃபிக்கை நீங்கள் தான் வர வைக்கணும். அதாவது மக்களை உள்ளே வர வைக்கணும். 100 பேர் வந்து இந்த பொருளை பார்த்தாங்கன்னா 50 பேர் விலை கேட்பாங்க, 20 பேர் அதை வாங்க முயற்சி பண்ணுவாங்க, வெறும் 10 பேர் தான் அதை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். ஆனால் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி தளங்கள் வந்து ஏற்கனவே ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கி வச்சுருக்காங்க, ஒரு ஆடியன்ஸை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து சேல் பண்ண போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அதிகபட்ச சேல்ஸ் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியா லெவலில் அவங்க வந்து ஆட்களை வந்து அதில் வர வச்சுட்டாங்க. அவங்க அதுக்கு நிறையா விளம்பரம் பண்ணியிருக்காங்க, நிறையா பொருள் செலவு பண்ணியிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா எஃபோர்ட் போட்டு ஒரு பெரும் கம்பெனியாக, நிறுவனமாக அவங்க வந்து எல்லா கஸ்டமரையும் அதுக்குள்ளே வர வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு செல்லராக ஜாயின்ட் ஆகி நம்ம செல் பண்ணணும், அவங்க ரூலுக்கு கட்டுப்பட்டு. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு கஸ்டமர்ஸ் அங்கே இருக்காங்க. அந்த கஸ்டமரை நீங்கள் கவர் பண்ணுற விதமாக ஃபோட்டோஸ்லாம் போட்டு உங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில் வந்து கமிஷன் சார்ஜு, ஜிஎஸ்டி,
அப்புறம் வந்து கொரியர் சார்ஜ். இது 3மே நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பேக்கிங் சார்ஜ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன சார்ஜஸ் வருதோ எல்லாத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூலுக்கெலாம் நீங்கள் கட்டுப்பட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து சேல் பண்ண விடுவாங்க. அப்போ நீங்கள் சேல் பண்ணி லாபத்தை ஈட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஓன் இ-காமர்ஸுக்கும் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கடுத்து நம்ம 3வது போயிடலாம். 3வது டாபிக் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எப்படி இயங்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராமை தான் மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது இதில் ஹியூமன்ஸ் இருக்காங்க. எப்போ உங்களை கவனிப்பாங்க அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம், எனக்கு வந்து லாகின் ஆகலை, ரெஜிஸ்டர் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனையால் எனக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஹியூமனை நம்ம அணுக வேண்டியிருக்கும். மித்தபடி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம் தான். ஸோ ஒருத்தர் வந்து உங்கள் பொருளை வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு தான் கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணுது இது நல்ல ப்ராடக்டா கெட்ட ப்ராடக்டா. மித்தபடி ஒவ்வொரு பொருளும் உங்கள் கையை விட்டு போகும்போது யாருமே அதை ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது. உங்கள் பொருளை நீங்கள் பார்சல் பண்ணி கொரியர் சர்வீஸ்கிட்ட கொடுக்கும்போதும் அவங்க பேக்கெட்டை உழைச்சி பார்க்க போகிறதில்ல. அது ட்ராவல் ஆகி போய் கஸ்டமர் கையில் ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்க வந்து இது நல்ல பொருளா கெட்ட பொருளா, இதில் பொருளே இல்லை, நான் கேட்டது வேறு ஆனால் இவங்க கொடுத்தது வேறு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக்கை கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்போ செல்லர் கொடுத்தது தப்பான பொருள் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் வருவாங்க. ஸோ ஃபைனலாக கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக் தான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். எப்படி அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் புவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து புவர் தான் எடுத்துக்கும். ஸோ 3 புவர் ரேட்டிங் வந்தோடனே உங்கள் லிஸ்டிங்கை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே டிலீட் பண்ணிடும். இல்லைனா அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அதே ரேஞ்சில் தான் நிற்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ஸ்டார் ரேட்டிங்கை அவங்க விசிபிள் பண்ணி காமிச்சிருவாங்க. விசிபிள் பண்ணி காமிச்ச உடனே கஸ்டமர் வாங்க வர கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருந்தது புவர் அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பொருளை வாங்க மாட்டாங்க. 4 ஸ்டார் ரேட்டிங், 5 ஸ்டார் ரேட்டிங், அட்லீஸ்ட் 3 ஸ்டார் ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் அவங்க ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சு தான் வந்து அவங்க அந்த கம்ப்யூட்டரைஸ்டே இயங்கிட்டு இருக்கு. மித்தபடி ஒரு செல்லருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேரை அணுக வேண்டியிருக்கும். ஸோ முழுக்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் இவங்க கவனிக்கிறாங்க. செல்லர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், அவங்க வந்து ஏதாவது ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து அவங்கள பார்க்க சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்துலேயும் தலையிட மாட்டாங்க. இவங்களோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைனில் ஏதாவது பக்ஸ் இருந்தது, உங்கள் அப்ளிகேஷன்லேயோ ஆன்லைன்லேயோ ஏதாவது பக்ஸ் இருந்தது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, அதை கிளியர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க யோசிப்பாங்க. ஏன்னா மெயின் மேட்ரே வந்து அவங்க கஸ்டமருக்கும் செல்லருக்கும் கனெக்ட் பண்ணி விடுறதுக்கு இந்த வெப்சைட் உதவியாக இருக்குது. அந்த வெப்சைட்டை கவனமாக பார்த்துக்கிறது தான் அவங்க வேலை. மித்தபடி இந்த லாஜிஸ்டிக் சர்வீஸாக இருக்கட்டும், இந்த செல்லர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது ரெண்டையும் வந்து அவங்க தலையிடுறதே கிடையாது. அவங்க சில ஏஜென்ட்டுகள்கிட்ட கொடுத்து அதை பார்க்க சொல்லிடுவாங்க. ஸோ வேர்ஹவுஸாக இருக்கட்டும், வேர்ஹவுஸையும் அதே மாதிரி தான் அவங்க ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து பார்க்க சொல்லிடுவாங்க. ஸோ இவங்களோட தலையீடு எதில் இருக்கும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனையும் இந்த சாஃப்ட்வேரையும் பக்ஸ் இல்லாமல், அதாவது எந்த இடையூறும் இல்லாமல் ஒழுங்காக வச்சுக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு பொருள் வந்து உங்கள் கையிலேருந்து கஸ்டமர்கிட்ட போகுது அப்படின்னா அவங்களோட ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணுது. ஸோ ஸ்டார் ரேட்டிங் முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது அவங்க புவர் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாது. 5 ஸ்டார் 4 ஸ்டார் கொடுத்து உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். 1 விற்கிற இடத்துல 10 விற்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். அதனால் வந்து எந்த விதத்துலையும் செல்லரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, கஸ்டமரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாகவே இந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் இந்த பொருள் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற முடிவுக்கே வருது. ஸோ இதே மாதிரி தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்ல வந்த 3 விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் கிளாரிட்டியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதாவது தேர்ட் பார்ட்டி இ-காமர்ஸில் நீங்கள் வந்து லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்க முடியாது, நஷ்டமும் இருக்குது. ஸோ அந்த நஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.